மோசே ஆண்டவர் கூப்பிட்டாரு. அக்கினிமயமான அந்த எரிகிற அக்கினி ஜுவாலை நடுவேந்து கூப்பிட்டப்ப அதை பார்த்துட்டு கூட அவன் சொன்னான், ஆண்டவரே நான் திக்கு வாயி, ஆண்டவரே நான் மந்த நாவு, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற வேறையாகிலும் அனுப்பு. ஆனா எலியா அப்படி இல்லை. நாளைக்கு ஆகாபிட்ட போய் உன்னை காண்பிப்பேன்னு சொல்லுன. எல்லாம் பயப்படுறாங்க. எப்பா நீ சொல்லிட்டு என்கிட்ட போயிருவ, கர்த்தர் உன்னை கொண்டு போயிடுவாரு. அவ்வளவு பெரிய தேவ மனுஷங்க. ஆனா 450 பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு முன்பு ஒரு சிங்கிள் மேனா நின்று வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினான். அந்த அக்கினி தான் அவனை திரும்ப வானத்துக்கு உயிரோட எடுத்து சென்று விட்டது. தைரியமா நிக்க முடியுதா? எல்லாரும் சொந்துட்டாங்க, நான் தனியாளு. சொல்லாத, தனியாளா சந்தோஷப்படு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற தேவன் மகா பெரியவர், பராக்கிரமசாலி, யுத்தத்தில் வல்லவர். அவர் ஆண்டவராகிய ஜெய கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார்.